வணக்கம். இது உங்கள் லைட் சவுண்ட் சேனல். வாட்ஸ்அப் பத்தி புதுசா ஒரு விஷயம் பேசிக்கிறாங்க. அது என்னன்னு இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா மறக்காம லைட் சவுண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் முறையை நீக்க சொன்னா நாங்க இந்தியாவை விட்டு வெளியேறுவோம் அப்படின்னு வாட்ஸ்அப் நிறுவனம் வந்து திட்டவட்டமா சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா கடந்த 2021ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு ஒரு ஐடி சட்டத்தை கொண்டு வந்தாங்க. என்னன்னா அதாவது வாட்ஸ்அப் யூசர்ஸோட சாட்ஸ் ஹிஸ்டரி டீடைல்ஸ் எல்லாம் கவனிக்க சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து வாட்ஸ்அப் நிறுவனம் இந்தியாவில் 40 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வாட்ஸ்அப் யூசர்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இந்தியாவுக்கு அடுத்தபடியாக பார்த்தா பிரேசில்ல கூட இந்த மாதிரி சட்டத்திட்டங்கள் இல்லை. ஸோ எண்ட் டு என்கிரிப்ஷன் பிரைவசி முறையை நீக்க சொன்னா நாங்க இந்தியாவை விட்டு வெளியேறுவோம் அப்படின்னு திட்டவட்டமா இந்த மெட்டா நிறுவனம் சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, வாட்ஸ்அப் செயலி இல்லாம எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இப்போ வாட்ஸ்அப் வரதுக்கு முன்னாடி நம்ம மெசேஜிங் ஆப்ல தான் சேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். வாட்ஸ்அப் வந்ததுக்கு அப்புறம் நம்ம சேட் பண்றது, வீடியோஸ் ஷேர் பண்றது, டாக்குமெண்ட் ஷேர் பண்றது அப்படின்னு எல்லாம் முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் நம்ம வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ இன்ஸ்டிடியூஷன்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் டைம்ல வாட்ஸ்அப் தான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த வாட்ஸ்அப்ல லிங்க் அனுப்புறது, குரூப் கிரியேட் பண்ணி லிங்க் அனுப்புறது, ஹோம்ஒர்க் கொடுக்குறது எல்லாமே வாட்ஸ்அப்ல தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். டக்குன்னு நம்ம பார்த்தோம்னா வாட்ஸ்அப்ல தான் நம்ம போய் பார்ப்போம். அப்படியெல்லாம் இருக்கிறப்போ இந்த வாட்ஸ்அப் செயலி இல்லாம இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.